அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னா கிச்சன். நான் தான் உங்கள் ஜெனா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாடி ஸ்க்ரப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு காஃபி ஸ்க்ரப். அதுக்கு நீங்கள் ஒரு க்ளீனான ட்ரையான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்னென்னா சுகர். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம், நான் கேன் சுகர் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, ஸோ நான் நார்மல் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் நம்ம எதுக்கு எடுத்துருக்கோன்னா நம்மளோட டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் காஃபி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி தான் இருந்துச்சு, ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களோட ஒரிஜினல் காஃபி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன குவான்டிட்டி 1 மந்த்துக்கு வரும். ஏன்னா நம்ம ஸ்க்ரப் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறது ஒரு பர்சனுக்கு. இது ரெண்டையும் லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் எக்ஸ்ட்ரா ஆயிடாமல் அப்புறம் நம்மளுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம ஸ்க்ரப் க்ரீம் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கோகோனட் ஆயில் பத்தாத மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் மிக்ஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். கோகோனட் ஆயில் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ணலாம். ஹனியும் நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், பிரைட்டன் பண்ணும். ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல அரோமாட்டிக் ஸ்க்ரப். நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணனால நம்ம ஸ்கின் எப்போயுமே மாய்ஸ்சரைசராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணனால நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம காஃபி ஸ்க்ரப்பை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் எப்போவுமே ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது கையில் எடுத்து யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம மேக் பண்ண காஃபி ஸ்க்ரப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. காஃபி ஸ்க்ரப்பை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் லைட்டனாகவும் பிரைட்டனாகவும் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் அஸ்ஸலாமு அலைக்கும்.